கதை மாயவனத்தின் 3 தோழிகள். காடு ஒரு மந்திரம் மிக்க இடமாகும். அதிலே சிலருக்கு மட்டும் சோதனை, நம்பிக்கை மற்றும் துணிச்சல் எதிர்பார்க்கின்றது. இந்த கதை 3 சிறிய தோழிகள் மீனா, தேவி மற்றும் சரோஜா பற்றியது. அவர்கள் வாழ்க்கையின் ஆழத்தை கண்டுபிடிக்க இந்த மாயவனத்தைச் சென்றார்கள். ஒரு மலைகளால் சூழப்பட்ட அழகான கிராமம். அங்கு 3 சிறிய தோழிகள் வாழ்ந்தனர். மீனா சுறுசுறுப்பான மற்றும் ஆர்வமுள்ளவள். தேவி எப்போதும் தெளிவாக சிந்திக்கின்றவள். சரோஜா நகைச்சுவையும் துணிச்சலும் நிறைந்தவள். அந்த காடு பக்கம் போகிறோம் எனில் நம்முடைய மனதை அசரச் செய்யும் விசித்திரங்களை கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம் வாங்க. தேவி. சரி, ஆனால் அதில் ஏதாவது ஆபத்துக்கள் இருக்கா? மீனா. நாம் ஒன்றாக இருந்தால் எந்த ஆபத்தும் நம்மை வெல்ல முடியாது. அவர்கள் மூவரும் முடிவு செய்தனர். அடுத்த நாளே அந்த மாயவனத்தை ஆராய கிளம்பினர். அந்த காடு மிகவும் அடர்ந்தது. குளிர்ந்த காற்று மூவரின் முகத்தை கசிய மெல்லிய ஒளி ஒன்றை கண்டனர். அந்த ஒளி என்னவோ? நமக்கு மாயமான விஷயம் கிடைக்கப் போகிறதே. மீனா, சற்று கவனமாக போகலாம். இது சிக்கலாக இருக்கலாம். நீங்கள் பயப்படாதீர்கள், அது நம் வெற்றி அடையாளமாக இருக்கலாம். அவர்கள் மூவரும் அந்த ஒளியை நோக்கி சென்றனர். அங்கு ஒரு பெரிய மரம். மரத்தின் அடியில் இருந்தது ஒரு மாயக் கோவில். கோவிலின் வாசலில் மெல்லிய மாய சப்தம் எழுந்தது. நீங்க மூவர் இந்த இடத்தில் வந்ததால நீங்கள் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும். தேர்வை வென்றால் வெற்றி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். தோற்றால் இந்த காட்டில் சிக்கிக்கொள்ள நேரிடும். மூவரும் பயமில்லை என்பதை காட்ட சிரித்துக் கொண்டனர். எந்த சோதனையையும் எதிர்கொள்வோம். இதை விடுவிக்க முடியாது. மாயத்தேர்வு. முதலில் மீனா. மீனாவுக்கு பொன்னிற பத்திரிகை ஒன்று தோன்றியது. அதிலே ஒரு புதிர் எழுதப்பட்டிருந்தது. நட்பின் உண்மையான அர்த்தம் என்ன? மீனா சிறிது யோசித்தது. உடனே, நட்பு என்பது ஒளியிலும் இருட்டிலும் ஒருவரின் துணையாக இருப்பது என்று தனது விடையை கூறினாள். உடனே பத்திரிகை பொன் ஒளியுடன் மறைந்தது. நீ உன்னுடைய உண்மையான விடையை கண்டுபிடித்தாய். மாயத்தேர்வு. அடுத்தது தேவி. அங்கே ஒரு மாயக்குளம் தோன்றியது. அதில் ஒரு சிறிய பறவை சிக்கிக் கொண்டது. இந்த பறவை சிக்கலிலிருந்து தப்பிக்க நம்புகிறது. என்ன செய்வாய்? தன்னுடைய அச்சங்களை விலக்கி குளத்தில் குதித்து பறவையை மீட்டாள். நான் உன் தைரியத்தை பாராட்டுகிறேன். நீ உன் கருணையால் வெற்றி பெற்றாய். மாயத்தேர்வு 3. சரோஜாவுக்கு ஒரு மாயக்குழம்பி கொடுக்கப்பட்டது. இதிலிருந்து நீ தண்ணீர் ஊற்றி வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்ற குரல் கேட்டது. சரோஜா யோசித்தாள். உடனே மலர்களின் மீது தண்ணீரை ஊற்றி அழகிய தோட்டத்தை உருவாக்கினாள். வாழ்க்கை என்பது பூக்கும் பூ போன்றது என்றாள். உடனே மாயாவி, நீ உன்னுடைய உண்மையான விடையை கண்டுபிடித்தாய். நீ அழகையும் வாழ்க்கையையும் கண்டுபிடித்தாய். மாயத்தின் பரிசு. மூவரும் வெற்றி பெற்றதற்குப் பிறகு மாயத்தின் குரல் சொன்னது, உங்கள் துணிச்சலும் நம்பிக்கையும் இங்கே வெற்றி கண்டது. இதன் மூலம் உங்கள் கிராமத்திற்கு நான் ஒரு பரிசை அளிக்கிறேன். மூவருக்கும் மாயக் கல்லுகள் கிடைத்தன. மீனாவுக்கு அவள் எந்த நேரத்திலும் ஒளியை கொடுக்கலாம். தேவிக்கு புதிய சக்தி, அவள் எந்த உயிரையும் காப்பாற்றலாம். சரோஜாவுக்கு பூக்கும் சக்தி, அவள் எங்கு சென்றாலும் அழகு உருவாக்க முடியும். முடிவு. அவர்கள் கிராமத்திற்கு திரும்பி மக்களுக்கு இந்த கதையை பகிர்ந்தனர். அவர்களது மாயக்கல்லுகள் கிராமத்தை ஒளியுடன் நிறைத்தது. இந்த கதையினால் நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், நட்பு, துணிச்சல் மற்றும் நல்ல நம்பிக்கையுடன் எந்தவிதமான சோதனையையும் வெல்லலாம். நன்றி, வணக்கம்.